வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்களுடைய ஆதார் கார்டும் பேன் கார்டும் லிங்க் பண்ண சொல்லி மத்திய அரசு தரப்பிலிருந்து கிட்டத்தட்ட கடந்த 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணாதவங்களுக்கு ஃபைன் அமௌண்ட் பே பண்ணி லிங்க் பண்ணுற ஆப்ஷனும் வந்து கொடுத்துருந்தாங்க. அது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு எண்ட் டேட் வந்து மத்திய அரசு தரப்பு வந்து தெரிவிச்சிட்டாங்க. அதை பற்றின ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். வீடியோவை புதுசாக பார்க்குற நண்பர்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இந்த பேஜுக்கான லிங்க்கை வந்து நான் வந்து டேரெக்டாக டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். இதுதான் பார்த்தீங்கன்னா incometax.government.in அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆதாரையும் ஃபேனையும் லிங்க் பண்ணுறதுக்கான அஃபிஷியலான வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் உங்களுடைய ஆதார் கார்டும் பேன் கார்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணணும். அதாவது கிட்டத்தட்ட கடந்த 2 வருஷமாக வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் வந்து லிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காகன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய செக்யூரிட்டி பர்பஸை பில்ட் பண்ணுறதுக்காக மத்திய அரசு தரப்புலேருந்து லிங்க் பண்ண சொல்லி கட்டாயப்படுத்திட்டு வராங்க. இது பார்த்தீங்கன்னா இன்னும் சமீப கால டேட்டா படி பார்த்தீங்கன்னா இன்னும் 11 கோடி பேர் பார்த்தீங்கன்னா ஆதாரையும் பேன் கார்டையும் இன்னும் லிங்க் பண்ணாமலே வந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் வந்து பேமெண்ட் பண்ணி தான் உங்களுடைய ஆதாரையும் பேனையும் வந்து லிங்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டாயத்தை வந்து கொண்டு வந்தாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் கிட்டத்தட்ட ஃபைன் அமௌண்ட் மட்டும் 600 கோடி ரூபாயை தாண்டி இருக்குது. அந்த அளவுக்கு ஃபைன் அமௌண்ட்டை பே பண்ணி இன்னும் சில பேர் இன்னும் 11 கோடி பேர் பார்த்தீங்கன்னா ஆதாரையும் பேனையும் லிங்க் பண்ணாமல் வந்திருக்கிறாங்க. அதை வந்து கட்டாயம் வந்து லிங்க் பண்ணுங்கள். வர இந்த ஆண்டோடைய டிசம்பர் 31க்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லிங்க் பண்ணணும்னா உங்களுடைய பேன் கார்டு வந்து டீஆக்டிவேட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போ வந்து இந்த அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்க. இதில் சில பேர் எதுக்காக சொல்கிறேன்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டும் பேன் கார்டும் லிங்க் ஆச்சா இல்லையா அப்படிங்கிற டவுட்லேயே பார்த்தீங்கன்னா பல பேர் வந்துருக்கிறாங்க. அதை நீங்களே வந்து செக் பண்ணிக்கலாம். உங்களுடைய மொபைலாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பிசியாக இருந்தாலும் சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் போயிட்டு incometax.government.in அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க. இந்த வெப்சைட்டில் லிங்க்கை பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் டேரெக்டாக அதில் கிளிக் பண்ணி பார்த்துட்டு இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துடுங்க. இது வந்து அஃபிஷியல் வெப்சைட்டு. இதை கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் உங்களுக்கு லோடிங் ஆகிட்டு உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஓப்பன் ஆகும். உங்களுடைய ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெடியாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுடைய ஆதார் நம்பரையும் பேன் நம்பரையும் வச்சு தான் நீங்கள் வந்து வெரிஃபை வந்து பண்ண போகிறீங்க. ஆதாரும் பேனும் லிங்க் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டுடைய நம்பரை நீங்கள் வந்து இந்த இடத்துல ஃபெச் பண்ண போகிறீங்க. உங்களுடைய பேன் கார்டுடைய நம்பர் இந்த இடத்துல கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க. உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொடுத்துக்குங்க. ரெண்டுத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க பாருங்கள். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுடைய ஆதாரையும் பேனையும் நீங்கள் ஆல்ரெடி லிங்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யுவர் ஆதார் நம்பர்னு சொல்லிட்டு உங்களோட ஆதார் நம்பர் கொடுத்துட்டு ஆல்ரெடி லிங்க்ட் கிவன் ஆதார், இந்த ஆதார் கோடை வந்து இந்த பேன் கார்டு வந்து லிங்க் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து காமிக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து லிங்க் பண்ணலைன்னா உங்களுக்கு வந்து லிங்க் ஆகலை அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிவிக்கும். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஆதாரும் பேனும் லிங்க் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோவை பார்க்காத நபர்களும் போய் பாருங்கள். இல்லை இந்த மெத்தட் தான் வந்து எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சப்போஸ் உங்களுடைய அருகாமையில் இருக்கிறவங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அவங்களாம் வந்து தெரியலனாலும் நீங்கள் வந்து செக் பண்ணி கொடுங்க. அவங்களுக்கு எப்படி வந்து ஆதாரையும் பேனு லிங்காக இருக்கா இல்லையா, அந்த ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது, அதை செக் பண்ணி வந்து அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லுங்கள். எதனா இந்த வருஷம் கடைசியோடய பார்த்தீங்கன்னா அந்த ஆதாரம் பேனை லிங்க் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து சொல்லிட்டாங்க. சப்போஸ் நீங்கள் லிங்க் பண்ணாமல் போனீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு வந்து டீஆக்டிவேட் ஆகிடும் அப்படிங்கிறதையும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஒன்ஸ் வந்து பேன் கார்டு வந்து டீஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் புதுசாலாம் வந்து விண்ணப்பிக்க முடியாது. அதுக்கான பெனால்ட்டி அமௌண்ட் எவ்வளோ போடுவாங்க, இல்லை அதுக்கான ப்ரொசீஜர் என்ன கொண்டு வருவாங்க, அதை பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இன்னும் பார்த்தீங்கன்னா சொல்லலை. பேன் கார்டு வந்து டீஆக்டிவேட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதை தவிர்க்கணும்னா இப்போயே பார்த்தீங்கன்னா நீங்கள் 1000 ரூபாய் வந்து பேமெண்ட் பண்ணி ஆதாரையும் பேனையும் வந்து லிங்க் பண்ணிவிடுங்க. சப்போஸ் நீங்கள் ஆதாரையும் பேனையும் லிங்க் பண்ண போகிறீங்கன்னா லிங்க் ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணி அடுத்து வர ஆப்ஷனில் தான் நீங்கள் போயிட்டு ஆதாரையும் பேனையும் வந்து லிங்க் பண்ணணும். அப்படி லிங்க் பண்ணுறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா வந்து பெனால்ட்டி வந்து கட்டுற மாதிரி வந்து இருக்கும்.
இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆதார், ஃபேன் இது 2 மட்டும் இருந்தால் போதும். இந்த இடத்துல உங்களுடைய ஃபேன் கார்டு நம்பரையும் கீழே பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பரையும் கொடுத்துட்டு வேலிடேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பே பண்ணும்போது ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறாங்க பாருங்கள். அந்த பேமெண்ட் நீங்கள் செலுத்தும் போது ஏஒய்எஸ் 2025 2026 அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். தவறாக வந்து வேறு ஆப்ஷனை கிளிக் பண்ணி எதுவும் பண்ணாதீங்க. இந்த ஆப்ஷன் இதிலே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், பேமெண்ட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய பேமெண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆதாரம் ஃபேனும் வந்து லிங்க் ஆகிடும். இந்த ஆதாரம் ஃபேனும் லிங்க் பண்ணுறதை பற்றி வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் வந்து இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து